எல்லோருக்கும் இனிய வணக்கம். பஃபூன் பயணத்தில் இது ரொம்ப முக்கியமான பதிவுன்னு நான் சொல்லுவேன். நான் பெரும்பாலும் கலைஞர்களை தேடி போயிட்டு இருந்த நம்ம ஒரு வரலாறை தேடி நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வரலாறு பெரும்பாலான ஆர்வலர்களுக்கு, வரலாற்று ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையிலிருந்து ஒரு 20 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர் சிவரக்கோட்டை. சிவரக்கோட்டையை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு எட்டின தொலைவு வரைக்கும் ஒரு 40-50 மைல் தொலைவுன்னு கூட சொல்லணும். முழுக்க கரிசல் காட்டு பகுதி. அந்த கரிசல் காட்டு பகுதியில் ஒரு நடு இடத்துல இருக்கிற ஒரு சிறு குன்றில் இருக்குது ஒரு சென்றாய பெருமாள் கோயில் அப்படிங்கிறது. ஏன் இந்த சென்றாய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இது பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதற்கான அடையாளங்கள், அத்தாட்சிகள் அப்படியே இருக்குது. பெரும்பாலும் இந்த கோயிலை பற்றி பெரிய குறிப்புகள் நமக்கு வந்து சேரலை. இந்த நிலக்காட்சிகளோட இந்த சென்றாய பெருமாள் கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வாங்க நம்ம பேசலாம். சின்னம் அப்படிங்கிறது மீன் தான். மீன் பொதித்த ஒரு அடையாளம் நமக்கு இருக்குது. குறிப்பாக இந்த கல்வெட்டு மாதிரி பொதிச்சிருக்காங்க. இது 2 மீன் இருக்குது. இங்கே இது ஒரு மீன் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மீன் சின்னம் இருக்குது. இதோட இந்த 2 இருக்குது. இப்படி பார்த்து சொல்லலாம். இப்படி இருக்குது. இந்த மீனுக்கு இடையில 2 மீனுக்கு நடுவில் ஒரு அடையாளம் இருக்குது. நம்மளுக்கு அது தெரியல. இது மீன் பொறிச்சிருக்கிறதுனால நம்ம பாண்டியர்களுடைய அடையாள லட்சணை அப்படிங்கிறதுக்கு நம்ம இடத்துக்கு நம்ம வர்றோம். இப்போ வாங்க பெருமாள் கோயிலுக்குள்ளே போகலாம். இது பெருமாள் கோயில் அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு அந்த வைணவம் நாமம் இருக்குது. இந்த பக்கம் சங்கு இருக்குது, அந்த பக்கம் சக்கரம் இருக்குது. இது நம்முடைய வைணவத்தினுடைய அடையாளம் நமக்கு தெரியும். இப்போ உள்ளே போகலாம். இந்த கோட்டையெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. நம்ம மூல விக்கிரகம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே வேறு எந்த சிலை இருக்கிற மாதிரி தெரியல. முழுக்க நம்முடைய காதலர்கள் தான் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. அது எல்லா ஊர்களில் இருக்கிற மாதிரி இந்த கோயிலையும் இருக்குது. குறிப்பாக இந்த கோயில் தனியாக இருக்கிறதுனால இருக்குது. இது இந்த வருஷத்துக்கு ஒரு நேரம் சாமி கும்பிட்றதுனால அதை ஒட்டி அந்த பூஜைக்கான பொருள்கள் தொங்க விட்டுருக்காங்களே ஒழிய மற்றதும் கிடையாது. எல்லாம் நம்முடைய மக்களுடைய கைவண்ணம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம போகலாம். இதெல்லாம் பிற்காலத்தில் நம்ம மக்கள் உபயம் செய்கிறதுக்கான அடையாளத்தோடு வச்சுருக்கிறது இது இங்கே இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா, இது யானை இருக்குது. 2 பக்கமும் யானை. அங்கே இருக்கக்கூடிய நடுவில் ஒரு பெண் தெய்வம் தான் இருக்காங்க. நம்மளுக்கு அது சொல்ல தெரியல. இங்கே ஒரு அடையாளம் இருக்குது. இது நம்மளுக்கு பிடிபடலை. எல்லாருமே அந்த எண்ணெயெல்லாம் பசை இருக்கிறதுனால இதுக்கு இல்லை. இது இருக்குது. இதெல்லாம் பிற்காலத்தில் இதுக்கு கும்பாபிஷேகம் செய்த ஒட்டி நம்ம மக்கள் கொடுத்த தான தர்மங்களை பற்றி இருக்குது. 97 ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அருள்மிகு மலையூரணி சென்றாய பெருமாள் திருக்கோயில் கட்டிட திருப்பணிக்கு நன்கொடை வழங்கியவர்களுடைய விவரம் 1997 புதன்கிழமை அப்படின்னு அதனுடைய அடையாளங்கள் இருக்குது. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். ஒன்றும் பெருமாள் இருக்காரு. மூணு தெய்வங்கள் இருக்காங்க. மூல விக்கிரகத்தில் 3 தெய்வங்கள் இருக்காங்க. இப்படி பின்னால் பார்த்தோம் அப்படின்னா
இது பெரும்பாலும் பின்னால் வந்து நம்ம மக்கள் எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குற போது அந்த 97 ஒட்டி இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் இது வந்து இல்லாமல் ஒரு மலை கோயிலாக தான் அது இருந்திருக்கணும். மேலே இதெல்லாம் எடுத்தது வந்து இப்போ நம்ம நவீன காலகட்டத்தில் எடுத்ததுக்கான அடையாளங்கள் தான் இருக்குது. அது மேலே இன்றைக்கி அந்த இது வந்து ஒரு பெரிய மசூதிக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அது இன்றைக்கி பெயிண்டிங் எல்லாமே பிற்காலத்தில் செஞ்சது தான். அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் பிற்காலத்தில் 97களில் திருப்பணி நடக்கிறத ஒட்டி நடந்தது. இந்த இது எல்லாமே கூட அதுக்கு முன்னால் இங்கே ஒரு பாண்டியர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருந்தது. அது பிற்கால பாண்டியர் கால கோயிலாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் நமக்கு தெரியுது. இதில் மிக முக்கியமான இன்னொரு அதிசயமாக இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, 5 ஊரணி இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஊரணி இருக்குது, இங்கே ஒரு ஊரணி இருக்குது, இங்கே ஒரு ஊரணி இருக்குது, அங்கே ஒரு ஊரணி இருக்குது, இங்கே ஒரு ஊரணி இருக்குது. 5 ஊரணி இருக்குது. இந்த பின்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி இது வந்து பெரிய அதிசயமாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, என்றைக்குமே இதுவரைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளாக வற்றாத ஒரு நீர் ஊற்று ஒன்று பின்னுக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம அந்த நீர் ஊற்றை பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். இதாகுமா தொடச்சிருக்கு. சிவரக்கோட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண ஊராக தெரியவில்லை நம்மளுக்கு. காரணம் என்னென்னா, நம்முடைய பதிவுகளில் மிக முக்கியமான பதிவு சொல்லணும். பாண்டியர்கள் கட்டிய கோட்டை ஒன்று இன்றும் அடையாளமாக இருக்குது. அதை இன்னொரு பதிவில் பார்க்கலான் இருக்கோம். அதை மாதிரி அந்த கோட்டைக்கு பக்கத்திலேயே அவர்களால் கட்டப்பட்ட பழமையான விநாயகர் கோயிலும் ஒன்றும் இருக்கிறது. சிவரக்கோட்டையினுடைய அந்த பகுதியில், அதாவது குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையினுடைய அந்த பகுதியில் பழமையான சிலைகள் கொண்ட ஒரு இருக்குது. அங்கே சிலை மேடு அப்படின்னு மாதிரி ஒரு அந்த சிலை வயல் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ சிலை வயல் இருக்குது, பாண்டியர்களுடைய கோட்டை இருக்குது, பாண்டியர்கள் கட்டிய விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட சென்றாய பெருமாள் கோயில் இருக்குது அப்படி சொல்லுகிற போது நம்ம எந்த முடிவுக்கு வரணும் அப்படின்னா, பிற்கால பாண்டியர்கள் ஒரு கருத்துருவம் சொல்கிறாங்க. என்னென்னா, தங்களுடைய மதுரையை விட்டு ஒரு கடந்து வேறொரு ஆட்சி காலத்தில் தங்களுடைய ஆட்சியை இழந்ததுக்கு பிற்பாடு தங்களுடைய ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக கோட்டை கொத்தளங்களை கட்டி கொண்டு தங்களுடைய ஆட்சியை அமைத்து கொண்டிருந்தார்கள் என்பதான ஒரு வரலாறு சொல்லப்படுது இல்லையா. கிட்டத்தட்ட அந்த வரலாற்றை மெய்ப்பிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிற்கால பாண்டியர்கள் தங்களுடைய ஆட்சியை அமைத்தது வந்து ஒரு கரிசல் நில பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நம்ம அடையாளத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சென்றாய பெருமாள் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாண்டியர் கால அடையாளங்களை மையமாக வைத்து நாம் பேசுகிற போது, சிவரக்கோட்டை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவரக்கோட்டை என்பது பாண்டியர்களுடைய ஆட்சியினுடைய பகுதியாக தலைமையிடமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வழியாக சொல்கிறோம். எந்த அளவிற்கு முழுமையாக நிறுவப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் ஆராய்ச்சி வழியாக நம்ம போகிற போது, தொழிலாளர்கள் ஆராய்ச்சி செய்கிற போது நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது பேராசிரியர்கள், பசுமை விரும்பிகள் இப்படியான ஒரு கரிசல் நில பூமியில் இவ்வளோ பசுமை கொண்ட ஒரு நிலக்காட்சிகளை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. நீங்கள் துவக்க காட்சியில் பார்த்துருக்கலாம். இங்கே விளையாத பயிர்களே கிடையாது. ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கரிசல் காட்டில் இதெல்லாம் இப்படி விளையுமான்னு யோசிப்போம். சான்ஸே கிடையாது. அது மாதிரி ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு நிலக்காட்சிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 200 ஏக்கர் பரப்பில் மிக முக்கியமான பயிர்கள்லாம் விளைவிக்கப்படுகிறது. இந்த காட்சியை பார்ப்பதற்காக கூட நீங்கள் என்ன செய்யலாம், குடும்பங்களோட நண்பர்களோட வந்து சேரலாம் என்கிற அளவில் இந்த பதிவை நான் நிறைவு கொண்டு வரேன். நான் நம் வரலாறுகள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தெரியாமல் இருக்கிறது. நாம் வரலாறுகளை தேடி நாம் போய்கொண்டே இருக்கிறோம்.
வரலாறுகளை நாம் தலைமுறைக்கு சொல்லுவோம். மீண்டும் இன்னொரு பதிவு வழியாக நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.